நான் பார்த்த வரைக்கும் சினிமாவில் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஜென்யூனான ஒரு ஆர்டிஸ்ட்னு அவர் நான் பார்த்த ஒரு வில்லனில் அவர் பார்த்தா வில்லனு கரடமோட இருப்பார்னு நினச்சா அவ்வளோ சாப்பிட்டு ஒரு குழந்தை சார் அவர். அவர் அவ்வளோ ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் அவர். சிவாஜி சார் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அந்த சீனில் வந்து அவர் அடிச்சிருவார். நான் வச்சிருந்த சீனில் அவர் என்னை கூட்டு போய் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு 1/2 மணி நேரம். சார் நல்லா இருக்காது சார், பெரிய லெஜெண்டு சார், நான் அப்பயே அவர் அடிச்சுட்டு சீன் வச்சா நல்லா இருக்காது. நான் சொன்னேன் இல்லை சார், நீங்கள் அவர் அடிச்சு அவர் நல்லா கொஞ்சம் நிற்கிறது தான் சார் சீன் நல்லா இருக்கும்னு. இல்லை சார் நல்லா இருக்கா சார், எனக்கு முடியாது சார், நடிக்க முடியாது சார், எனக்கு தயவுசெய்து நான் கையை கிட்ட கொண்டு போகிறேன், அது ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள், அடிக்க வேண்டாம் சார்னார். அதுக்கப்புறம் நான் வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் அப்படி 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 தூக்குவார். சிவாஜி சார் லுக்கு விடுவார், இவருடைய கையை இறக்கிடுவார், சீரை மாற்றிக்கிட்டேன். ஆனால் அந்த கையை தூக்குற வரைக்கும் பண்ணுவீங்களா, அது பண்ணும் நீங்கள் அப்படி ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணணும், நீங்கள் அடிக்க போயிட்டீங்கன்னு அப்படின்னு. அதை நான் பண்ணுறேன், ஆனால் அடிக்க வேணாம் சார். நான் வந்து அடிச்சுவார்னே வச்சுருந்தேன். அடிச்சு சிவாஜி சார் அப்படி பார்ப்பார், அப்படியே அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாருன்னு வச்சுருந்தேன். ஆனால் இவர் வேண்டாம் அப்படின்னா அவர் சிவாஜி சார்கிட்ட கூட்டு கேட்டார், நீ சொல்லும்போது அடிக்கிறதா தானே சொன்னேன் அப்படின்னாரு. அவன்ப்பா நான் அவர் வந்து ஒரு சேஷன் கொடுத்தாரு, என்ன இருந்தாலும் ஆன் ஸ்க்ரீனில் நம்மளை பொறுத்தவரைக்கும் கேரக்டர் நான் பார்க்குறேன், பட் ஆடியன்ஸ் வந்து சிவாஜி சாரை பார்ப்பானுங்க, சிவாஜி சார் ரகுவரன்னா அது தப்பாக போயிடக்கூடாதுன்னு சொன்னார், அதில் ஒரு நியாயம் இருந்தது சார் அப்படின்னு அப்படின்ட்டார். அதாவது அவர் அந்த ஆணில் என்ன அர்த்தம்னா, நானும் அதுதான் நினச்சேன், ஆனால் நீ டேரக்டரை தகரக்கூடாதுக்காக சொல்லிட்டு